Shalom, everyone. Welcome to our study on the book of Romans. This is lesson number 17. எல்லோருக்கும் ஷாலும். மீண்டுமாக இந்த ராத்திரி வேளையிலே ரோமர் புஸ்தகத்தினுடைய வேத ஆராய்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். இது பாகம் 17. Now, chapters 1 to 8 is theological, where we are looking at three main doctrines being emphasized. 1லிருந்து 8ஆம் அதிகாரம் வரைக்கும் பார்க்கும் பொழுது இறையியலின் சம்பந்தப்பட்ட காரியங்களாக இருக்கிறது. 3 விதமான உபதேசங்களை இந்த அதிகாரத்தில் அடக்கினுள் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். Now we are in the third part, chapter 6, 7 and 8, where it talks about sanctification. இப்பொழுது இந்த பாகத்தினுடைய 3ஆம் பகுதியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது சுத்திகரிப்பு என்கிற பகுதியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். We were sinners. Now we have been justified. Can we live a justified life? Can we live a victorious life? நாம் பாவிகளாக இருந்தோம், பின்பு நியாயம் தீர்க்கப்பட்டிருக்கிறோம். பின்பு பார்க்கும் பொழுது ஒரு நீதியான ஒரு வாழ்க்கையை, பரிசுத்தமான ஒரு ஜீவியத்தை நாம் ஜீவிக்க முடியுமா? We can. நம்மால் முடியும். Because chapter 6, we are delivered from the power of sin. Then chapter 7, we saw we are delivered from the power of the Mosaic law. ஏனென்று சொன்னால் 6ஆம் அதிகாரம் வரும் பொழுது பாவத்தினுடைய ஆதிக்கங்கள்லேருந்து நாம் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். 7ஆம் அதிகாரம் வரும் பொழுது மோசையின் பிரமாணத்திலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். And in chapter 8, we will learn how we can live that righteous life. பின்பு 8ஆம் அதிகாரம் வரும் பொழுதுதான் நாம் எப்படி தொடர்ச்சியான நீதியுள்ள ஒரு வாழ்க்கையை, நீதிமானாக எப்படி தொடர்ந்து வாழ முடியும் என்று சொல்லி நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். Now, in our previous lesson, if you remember, I mentioned there are 3 laws. நான் கடந்த பாடத்தில் பார்க்கும் பொழுது 3 பிரமாணங்களை குறித்து நாம் பேசியிருந்தோம். We looked at 2 laws. 2 பிரமாணத்தை இது வரைக்கும் பார்த்திருக்கிறோம். One is the law. Under the Mosaic law, we will discover there's a law, there's a power inside us called the law of sin and death, which cannot submit to God's law. மோசையின் பிரமாணத்தின் கீழ் பார்க்கும் பொழுது நமக்குள்ளாக ஒரு பிரமாணம் இருக்கிறது. அதுதான் மரணமும் பாவமும் மரணமும் சொல்லி பிரமாணம் இருக்கிறது. But when we accepted Jesus Christ, the Holy Spirit lives in us. Now we have a new law, a new power called the law of spirit and life. இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வருகிறார். இது பரிசுத்தாவின் பிரமாணம் என்று சொல்கிறோம். இப்பொழுது எப்படிப்பட்ட பிரமாணம் நமக்குள் இருக்கிறது என்று சொன்னால் ஜீவனும் நீதியும் என்று சொல்லி நமக்குள் இருக்கிறது. Now under the Mosaic law, we cannot overcome and live in a righteous life because we were under the law of sin and death. That was more powerful. மோசையின் பிரமாணத்தை கீழ் பார்க்கும் பொழுது நம்ம இப்படியாக ஒரு விடுதலையான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது. ஏனென்று சொன்னால் அதன் கீழாகத்தான் பாவமும் மற்றும் மரணம் என்ற பிரமாணம் இருக்கிறது. அது மிகவும் ஆதிக்கம் கொண்ட ஒரு இருக்கிறது. Now in Christ Jesus we have the law, the power of spirit life, which can overcome the law of sin and death. இப்பொழுது பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டிருக்கிறபடி நமக்குள் எப்படிப்பட்ட பிரமாணம் இருக்கிறது என்று சொன்னால் ஆவியும் ஜீவனும் என்கிற பிரமாணம் இருக்கிறது. ஆகினாலே நம்மால பாவத்தையும் மரணத்தையும் மேற்கொண்டு வெற்றி பெற்ற ஜீவியத்தை வாழ முடியும். Okay. Now so we have seen the 3 laws, the Mosaic law, the law of sin and death, the law of spirit and life. 3 பிரமாணத்தை பார்த்திருக்கோம். முதலாவது மோசையின் பிரமாணத்தை பார்த்திருக்கிறோம். பின்பு மரணமும் ஜீவனும் என்கிற பிரமாணத்தை நாம் பார்த்திருக்கிறோம். பின்பு ஆவியும் ஜீவனும் என்கிற பிரமாணத்தை நாம் பார்த்திருக்கிறோம். Let's read Romans chapter 8 verses 1 and 2. ரோமர் 8வது அதிகாரம் வசனம் 1 தொடங்கி 2 வரை நாம் வாசிக்க கேட்போம். Therefore in Christ Jesus, because through Christ Jesus the law of the Spirit who gives life has set you free from the law of sin and death. ரோமர் 8:1-2 ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளில் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கியிருக்கிறது. Right.
So we see these three laws in operating. So today you and I in Christ Jesus, we are able to overcome this law of sin and death in the flesh, our sinful nature. We can overcome because we got a stronger, a higher authority, a higher power called the law of spirit and life that we have because we are in Christ Jesus. மூன்று பிரமாணங்கள் செயல்படுகிறதை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு நாம் பார்க்கும் பொழுது எல்லா காரியத்தையும் பாவத்தையும் மரணத்தையும் நம்மால் மேற்கொண்டு வர முடியும். ஏனென்று சொன்னால் நமக்குள் இப்பொழுது காணப்படுகிற பிரமாணமானது ஆவியின் பிரமாணமும் ஜீவனுள்ள பிரமாணமாய் இருக்கிறபடினாலே எல்லா காரியங்களும் மேற்கொண்டு நம்மால வாழ முடியும். Now, we are going to read verse 1 and then we're going to read the last verse of chapter 8. 8ஆம் அதிகாரத்தில் காணப்படுகிற முதல் வசனத்தையும் அதே அதிகாரத்தில் காணப்படுகிற கடைசி வசனத்தையும் இப்பொழுது நாம் வாசிக்க கேட்க போகிறோம். Okay, let's read the first verse. Therefore, there is now no condemnation for those who are in Christ Jesus. Last verse is 39. Neither height. Let's read the first verse. Okay. தமிழ் படிச்சிரும் முதல் வசனம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுட்பட்டவர்களாயிருந்து மாமிசத்தின்படி நடவாமல் ஆவின்படியே நடக்குகிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. It starts with no condemnation. எப்படி ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று சொல்லி ஆரம்பிக்கிறது. Let's see how it ends. அதன் முடிவு எப்படி வருகிறது என்று சொல்லி இப்பொழுது நாம் கவனிப்போம். Verse 39. 39வது வசனம். Neither height nor depth nor anything else in all creation will be able to separate us from the love of God that is in Christ Jesus our Lord. 39. உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். No separation. நமக்கு ஒரு பிரிவில்லை. So chapter 8 starts with no condemnation and it ends with no separation. 8ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது எப்படி ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று சொல்லி ஆரம்பிக்கிறது, பின்பு பிரிவு இல்லை என்று சொல்லி முடிவடைகிறது. Now it says no condemnation. What does that mean? ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று சொல்லும் பொழுது அதனுடைய பொருள் என்ன? Oh, I am in Christ Jesus. There is no condemnation. So it doesn't matter how. நான் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், ஆகினாலே நான் எப்படி வாழ்ந்தாலும் இனி எந்த பொருளும் இல்லை என்று சொல்லி இஷ்டத்துக்கு வாழ முடியுமா? No, that's what some think. சில பேர் அப்படிதான் நினைக்கிறார்கள். Oh, doesn't matter what you do, don't worry about all of that because in Christ Jesus there's no condemnation. Now that can be misunderstood as people misunderstood Paul's teaching on grace. This can be misunderstood as it's okay, doesn't matter, there's no condemnation in Christ Jesus. எப்படி கிருபை குறித்து பவுலடிகள் பேசும் பொழுது மக்கள் தவறாக புரிந்து கொண்டார்களோ அதே போல இந்த காரியத்தையும் தவறாக புரிந்து கொள்வார்கள். என்னவென்று சொன்னால் இயேசு கிறிஸ்துக்குள் இருக்கிறபடினாலே நான் எப்படி வேணாலும் இஷ்டத்துக்கு வாழலாம் என்று சொல்லி தவறாக புரிந்து கொள்வார்கள். ஏனென்று சொன்னால் ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று சொல்லி. And then the last was no separation. Doesn't matter, nothing can separate you from Christ. Some say even sin cannot separate from Christ. Now, is that what Paul meant with no condemnation and no separation? பின்பு கடைசி வசனத்தை பொருத்தி எப்படி பேசுவார்கள் என்று சொன்னால் நம்ம எப்படி செய்தாலும் இயேசுவோட அன்பை விட்டு நம்ம பிரிக்க முடியாது, இயேசுவை விட்டு நம்ம பிரிக்க முடியாது என்று சொல்லி அதனுடைய அர்த்தம் பாவம் செய்தாலும் இயேசுவை விட்டு பிரிக்க முடியாதா? பவுலடிகள் ஆக்கினை தீர்ப்பில்லை, இயேசுவை விட்டு பிரிக்க முடியாது என்று சொல்லும் பொழுது இப்போன்ற அர்த்தத்தில் தான் அவர் சொல்ல வருகிறாரோ? What condemnation is Paul talking about here and why we are not under that condemnation? எப்படிப்பட்ட ஆக்கினை தீர்ப்பு குறித்து பவுலடிகள் பேசுகிறார்? இப்பொழுது நாம் ஏன் அப்படிப்பட்ட ஆக்கினை தீர்ப்புக்குள் இல்லாமல் காணப்படுகிறோம்? Let's read verse 1 and 2. 1வது அதிகாரமும் 2வது அதிகாரத்தையும் நாம் வாசிக்க கேட்போமாக. Therefore, there is now no condemnation for those who are in Christ Jesus,
Because through Christ Jesus, the law of the Spirit who gives life has set you free from the law of sin and death. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின் படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளில் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கியிருக்கின்றது. No condemnation because we are no longer under the Mosaic law. Because under the Mosaic law, what takes control? The law of sin and death. மோசேயின் பிரமாணத்தில் கீழ் வரும் பொழுது எது ஆதிக்கம் செய்கிறது என்று சொன்னால் இந்த பாவத்தின் பிரமாணமும் மரணத்தின் பிரமாணமும் ஆதிக்கம் செய்கிறது. So this law of sin and death doesn't help me to obey the Mosaic law. And if you don't obey the Mosaic law, you are under condemnation. இந்த பாவத்தை குறித்த பிரமாணமும் மரணத்தை குறித்த பிரமாணமும் இப்படியாக மோசேயின் பிரமாணத்தை கீழ்ப்படிந்து வாழும்படியாக எனக்கு உதவி செய்யாது. உதவி செய்யாமல் போகிறபடினாலே நான் ஆக்கினை தீர்ப்புக்குள் உட்பட்டவனாய் காணப்படுகிறேன். But we are not under the Mosaic law anymore. We are not in Christ. We don't have the condemnation under the Mosaic law. So there's no condemnation for those of us who are in Christ Jesus. நாம் இனி மோசேயின் பிரமாணத்தின் கீழ் உட்பட்டவர்களாக இராதபடினாலே நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தின் கீழ் இருக்கிறபடினாலே இந்த ஆக்கினை தீர்ப்பு நமக்குரியதாய் காணப்படாது. So no condemnation cannot mean I can live my life as I like. ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று சொல்லும் பொழுது அதனுடைய அர்த்தம் நான் எப்படி வேணுமென்னாலும் இஷ்டத்துக்கு வாழலாம் என்று சொல்லி அர்த்தமும் பொருளும் அல்ல. Because for the whole of the New Testament, many places, even in the epistles of the Apostle Paul, we are warned as a Christian, if you live like this, you will not be given to Christians. ஏனென்று சொன்னால் புதிய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது விசேஷமா பவுலடிகளுடைய நிருபங்களில் பார்க்கும் பொழுது அநேக தடவை கிறிஸ்தவர்களுக்கு எச்சரிக்கை தொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னவென்று சொன்னால் இப்படி நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு தண்டனை உண்டு என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. Let me just give you one example. ஒரே உதாரணம் கொடுக்கிறேன் இந்த ரோமன் நிருபத்துல இருந்து. Let's go to Romans 11. Let's read verse 20 to 22. Romans 11, 20 to 22. ரோமர் 11ஆம் அதிகாரம் 20 22 வசனம் வரை. 20 to 22. Granted, but they were broken off because of unbelief, and you stand by faith. Do not be arrogant, but tremble. For God did not spare the natural branches, he will not spare you either. Consider therefore the kindness and sternness of God. Sternness to those who fell, but kindness to you, provided that you continue in his kindness. Otherwise, you also will be cut off. நல்லது அவிவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன. நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய். மேட்டிமை சிந்தையாயிராமல் பயந்திரு. சுபாவம் கிளைகளை தேவன் தப்ப விடாதிருக்க உன்னையும் தப்ப விட மாட்டார் என்று எச்சரிக்கையாயிரு. ஆகையால் தேவனுடைய தயையும் கண்டிப்பையும் பார். விழுந்தவர்களிடத்தில் கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார். அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும். நிலைத்திராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய். Look at the warning Paul is giving to the Gentile Christians. பவுலடிகளை பார்க்கும் பொழுது புறஜாதியார் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு எப்படிப்பட்ட எச்சரிக்கை தொடுக்கிறார் என்று சொல்லி கொஞ்சம் கவனியுங்கள். Showing the Jews who rejected Christ as an example, he wants them. யூதர்கள் அதாவது இயேசு கிறிஸ்து மேசியாவை நிராகரித்த யூதர்களை முன்மாதிரியாக வைத்து இங்க புறஜாதி கிறிஸ்தவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை பவுலடிகள் தொடுக்கிறார். He will say this in verse 22. 22ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லுவார். Consider therefore the kindness and sternness of God. Sternness to those who fell, but kindness to you, provided
then you also will be cut off. தமிழ்ல வாசிப்போம் 22. ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார். விழுந்தவர்களிடத்தில் கண்டிப்பையும் உன்னிடத்தில் தயவையும் காண்பித்தார். அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும். நிலைத்திராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய். Look at the warning. He's saying, listen, you Gentile Christian, don't be proud. As you can read from the earlier verses, it talks about, don't be proud, don't be arrogant. If you are not careful, if you don't continue in the kindness of God, you too will be cut off. இங்கே பார்க்கும்போது பவுலடிகள் இந்த புறஜாதி கிறிஸ்தவர்களுக்கு எச்சரித்திருக்கிறார். விசேஷமாக பெருமையாய் இருக்க வேண்டாம், இதை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம். ஏனென்று சொன்னால் நீங்களையும் எச்சரிக்கையாய் இராவிட்டால் நீங்களும் அதாவது நீக்கப்படுவீர்கள் அல்லது துண்டிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். Therefore, when you read in Christ Jesus, there's no condemnation. It doesn't mean you can live your life as you like because there's no, doesn't matter. There'll be no condemnation. It cannot mean that. ஆகினாலே இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் வாழும் பொழுது நமக்கு இனி ஆக்கினை தீர்ப்பில்லை என்று சொல்லும் பொழுது நம் இஷ்டத்துக்கு வாழலாம் என்று சொல்லி நாம் எண்ணம் கொள்ளக்கூடாது. ஏனென்று சொன்னால் வசனத்தினுடைய பொருள் அப்படியாக சொல்லப்படவில்லை. Cannot be that meaning. அதனுடைய அர்த்தமா இருக்க முடியாது. That condemnation that Paul talks about is the condemnation being under the law. Since we're not under the law, there's no condemnation because now we're in Christ Jesus. அந்த ஆக்கினை தீர்ப்பு பவுலடிகள் சொல்லும் பொழுது பிரமாணத்தின் கீழ் வருகிற மோசேயின் பிரமாணத்தின் கீழ் வருகிற ஆக்கினை தீர்ப்பை குறித்து பேசுகிறார். இப்பொழுது நாம் இயேசு கிறிஸ்துவின் பிரமாணத்தின் கீழ் இருக்கிறபடினாலே நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று சொல்லி அங்கே விவரித்து கோரி காட்டுகிறார். Now, in some manuscripts, a manuscript is the copies that have been made of the Bible. We have many manuscripts. சில எழுத்து சுழல்களில் பார்க்கும் பொழுது வேதாகமத்தை பார்க்கும்போது நிறைய காப்பி செய்திருக்கிறார்கள், நிறைய மீண்டுமாய் எழுதியிருக்கிறார்கள். Some manuscripts, if you read verse 1, the way, if you read in the King James Version or even the Tamil Version, you'll find a slight difference. சில எழுத்துக்களில் நீங்கள் பார்க்கும் பொழுது, சில மெனுஸ்கிரிப்டை பார்க்கும் பொழுது, இப்பொழுது கிங் ஜேம்ஸ் அல்லது தமிழில் பார்க்கும் பொழுது இதில் கொஞ்சம் மாறுபாடு அல்லது வித்தியாசம் இருக்கிறதை காண்பீர்கள். There is a condition attached to it. இதற்கு கீழே பார்க்கும் பொழுது ஒரு நிர்பந்தனை அதற்கு வைத்திருக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். So let me read to you as it is in NIV and how some manuscripts have it. I will read that in the English, and then when you read in the Tamil, you see the addition that is the condition that is attached to it. நீங்க இப்பொழுது பாஸ்டர் வாசிப்பார் நமக்கு NIV ஆங்கில மொழிபெயர்ப்பிலிருந்து, பின்பு மற்ற மொழிபெயர்ப்பிலிருந்தும் அவர் நமக்கு வாசிப்பார். பின்பு தமிழில் மொழிபெயர்ப்பில் நாம் பார்ப்போம். அதற்கு கீழே பார்க்கும் பொழுது சில நிர்பந்தனைகள் சேர்க்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் கவனிப்பீர்கள். Okay? Therefore, there is now no condemnation for those who are in Christ Jesus. That's what we read. But in some manuscripts, it continues. How does it continue? Let me read again. Therefore, there is now no condemnation for those who are in Christ Jesus, who do not live according to the sinful nature, but according to a condition attached to it. Now listen to the Tamil. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்தும் மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. யாருக்கு? It is those who live according to the Spirit. In other words, it's not just no condemnation, provided if you live being led by the Holy Spirit. யாருக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று சொன்னால் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. Okay, so don't take, no condemnation, no separation, doesn't matter how we live our lives. No, if you don't want condemnation and no separation, in between the entire chapter teaches us how to live a proper life.
ஆகினாலே ஆக்கினை தீர்ப்பில்லை, பிரிவினை இல்லை என்று சொல்லும் பொழுது இஷ்டத்துக்கு வாழலாம் என்று சொல்லி பொருள் அல்ல. இந்த காரியமானது நாம் எப்படிப்பட்ட பொறுப்புள்ள ஜீவியத்தை வாழ வேண்டும் என்று சொல்லி இங்கே நமக்கு கோரி காட்டுகிறதை கவனிக்க முடியும். As a young Christian, when I read Romans 8:1, no condemnation in Christ Jesus. I'm in Christ Jesus. Wow, wonderful. No condemnation. அதாவது ஆரம்ப கிறிஸ்தவராய் இருக்கும் பொழுது இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள் நமக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை என்று வாசிக்கும் பொழுது சந்தோஷமா இருந்தது. The condemnation is the condemnation of being under the law. So, since we're not under the law, we're not under the condemnation of the law. ஆகினாலே ஆக்கினை தீர்ப்பு என்று சொல்லும் பொழுது அது மோசையின் பிரமாணத்தில் கீழ் வருகிற ஆக்கினை தீர்ப்பை குறிக்கிறது. நாம் மோசையின் பிரமாணத்தின் கீழ் உட்பட்டவர்களாக இராதபடினாலே நமக்கு அது ஆக்கினை தீர்ப்பு நமக்கு இல்லை. Okay, why? Because the law has no claim over us. I'm not under the law. ஏன் என்று சொன்னால் நம் மோசையின் பிரமாணத்தின் கீழ் இராதபடினாலே அதை நம்மை ஆக்கிரமிக்க முடியாது. And since we're not under the law cannot condemn us. நாம் பிரமாணத்தின் கீழ் இராதபடினாலே இந்த பிரமாணம் நம்மை ஆக்கினை தீர்ப்புக்குள் தள்ள முடியாது. That is why the law cannot condemn me, because I'm in Christ, I'm not under the law. ஆகினால் தான் இந்த பிரமாணம் என்னை ஆக்கினை தீர்ப்புக்குள் நடத்த முடியாது. ஏனென்று சொன்னால் நான் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், மோசையின் பிரமாணத்துக்குள் உட்பட்டு அல்ல. Let's read verse 4. 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். In order that the righteous requirement of the law might be fully met in us, who do not live according to the flesh, but according to the Spirit. மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். Now, when we are led by the Spirit, the requirements of the Mosaic law is already met. நாம் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படும் பொழுது மோசேயின் பிரமாணம் எதை கோரி காட்டுகிறது, எதை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறதோ அது சந்திக்கப்படுகிறதா ஆயிற்று. Who has met the requirements of the law? யார் இந்த பிரமாணத்தினுடைய தேவைகளை அல்லது அதனுடைய காரியக்கிறார்? Only one person, Jesus Christ. ஒரே நபர் தான், நிச்சயமாக நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. In Matthew 5:17 and 18 we read the law would say, I've not come to abolish the law or the prophets, but to fulfill them. மத்தேயு 5:16-17 நீங்கள் வாசிக்கும் பொழுது வசனம் சொல்லும், இயேசு சொல்லுவார், நான் பிரமாணத்தை உடைக்கும்படியாக வரவில்லை, அதை நிறைவேற்றும்படியாக வந்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுவார். Something, oh, there you go, he didn't come to abolish the law and the prophets, therefore the law and the prophets, the Mosaic law is still in operation. No, he didn't come to abolish, he came to fulfill, and he has already fulfilled it. நீங்க பார்க்கும்போது சில பேர் சொல்லுவார்கள், பாருங்கள் அவரு அந்த பிரமாணத்தை உடைக்கும்படியாக வரவில்லை, ஆகினாலே அந்த பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களா இருக்கிறோம் என்று சொல்லி. ஆனாலும் இயேசு அப்படி சொல்லவில்லை. அவர் சொல்லுவார், நான் பிரமாணத்தை உடைக்கும்படியாக வரவில்லை, ஆனாலும் பிரமாணத்தை நிறைவேற்றி கொடுத்ததை நாம் பார்க்க முடியும். In Colossians we read, now the law has been abolished. கொலோசியர் புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது இப்பொழுது பிரமாணம் முற்றிலுமா அளிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி சொல்லப்படும். On the cross he has abolished the law. சிலுவையின் மேல் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து இந்த பிரமாணத்தை அவர் முற்றிலுமாய் தீர்த்து கட்டியிருக்கிறார் அல்லது உடைத்திருக்கிறார். Now, so taking Colossians and taking what the Lord said, Jesus did not come to abolish the law but to fulfill it. Now that it has been fulfilled, it's no longer in operation, it has been abolished. இந்த கொலோசியர் புஸ்தகத்தில் காணப்பட்டுகிற வசனமும் இயேசு கிறிஸ்துவானவர் சொன்ன வார்த்தையும் எடுத்து நாம் ஒன்றாக கோர்த்து இணைப்போம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து பிரமாணத்தை உடைக்கும்படியாக வரவில்லை, அவர் பிரமாணத்தை நிறைவேற்றும்படியாக வந்திருந்தார். பிரமாணத்தை அவர் நிறைவேற்றினபடினாலே இன்றைக்கு மோசேயின் பிரமாணம் இனி செல்லாது, அது முற்றுகை போடப்பட்டது. That's what we read earlier, Romans 6, we are not under the law. அதைத்தான் ஆரம்பத்தில் நாம் வாசிக்கிறோம். ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது இனி நாம் மோசேயின் பிரமாணத்தின் கீழ் இல்லை. The law's work has been finished. Christ has fulfilled the requirements of the law. Therefore, we are not under the law. In Christ, the requirements of the law
are met. பிரமாணத்தினுடைய தேவைகள் அல்லது சேவைகளை பார்க்கும் பொழுது அது சந்திக்கப்பட்டு விட்டது. எப்பொழுது இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கினாரோ எல்லாமே முடிக்கப்பட்டதா இருக்கிறது. அந்த பிரமாணத்தினுடைய தேவையை இயேசு செய்து முடித்து விட்டார். இப்பொழுது பார்க்கும் பொழுது அந்த பிரமாணம் முற்றிலுமாய் அது செயல்பட்டு பின்பு அது முற்றுகை போடப்பட்டிருக்கிறதை நாம் கவனிக்க முடியும். Then, for us to keep living our lives as a Christian being led by the Spirit, from verses 5 to 11, Paul talks about where we set our mind. 5வது வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் இப்படியாக நாம் பிரமாணத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட நாம் சிந்தனையை எங்க வைத்திருக்கிறோம் என்று சொல்லி கவனிக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் அடிகள் நமக்கு இங்கே சொல்லி காட்டுகிறார். He's telling us where we are going to set our mind. பவுல் அடிகள் நம் சிந்தனையை நாம் எங்கே வைக்க போகிறோம் என்று சொல்லி அவர் கோரி காட்டுகிறார். On the sinful natures, what the nature likes. If you do that, then sin is going to dominate, sin is going to direct your life. நம்முடைய சுபாவத்தின் பேரில் இப்படியாக பிரியப்பட்டு சுபாவம் என்ன செய்ய விரும்புமோ அதன்படி நாம் செயல்படுவோம் என்று சொன்னால் பாவத்தில் அகப்பட்டு சிக்கி கொண்டிருப்போம் என்று சொல்லி இங்கே வசனம் கோரி காட்டுகிறது. Therefore, if I want to continue living a victorious, righteous life, I have to set my mind on the Spirit of God. ஆகினாலே ஒரு வெற்றிப்பட்ட கிறிஸ்துவ ஜீவியத்தை நான் வாழ வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய சிந்தையை பரிசுத்த ஆவியின் மீது தேவனுடைய ஆவியின் மீது வைப்பது அவசியமாகும். So it's not like, okay, you are free, go and live as you like. No, you are free. Now the Bible is going to tell us how to live that free life in Christ Jesus. நீங்கள் விடுதலை ஆக்கப்பட்டு விட்டீர்கள், ஆகினால் இஷ்டத்துக்கென்று வாழலாம் என்று சொல்லி அது கற்றுக் கொடுக்காது. அப்படிப்பட்ட பொருள் அல்ல. ஆனாலும் இப்பொழுது நீங்கள் சுயாதீனமாய் அல்லது விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர்கள். அந்த சுயாதீன வாழ்க்கைக்குள் அல்லது விடுதலையாக்கப்பட்ட வாழ்க்கைக்குள் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் போதிப்பார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. We are free from the law. We are free from sin. We have the freedom to live our lives as a Christian, and conforming ourselves more and more like Christ. We are free to live a holy life. பிரமாணத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். இப்படியாக நம்ம இந்த பாவத்தில் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். நாம் எதற்கென்று சுயாதீனமாக்கப்பட்டிருக்கிறோம், விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் இயேசுவின் சாயலாக மாற அவரை போல நாம் ஜீவிக்க நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Okay, and as I mentioned earlier, from verses 5 to 11, it all depends on where we are going to set our mind. 5ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் முதல் சொன்னதை போல எங்கே நாம் சிந்தனையை கொண்டு போய் வைக்க போறோமோ அதில் தான் சார்ந்ததாய் நம் வாழ்க்கை இருக்க போகிறது என்று சொல்லியிருந்தார். Now let's read verses 12 to 17. இப்பொழுது 12ஆம் வசனம் தொடங்கி 17ஆம் வசனம் வரை நாம் வாசிக்க கேட்போமாக. Therefore, brothers and sisters, we have an obligation, but it is not to the flesh to live according to it. If you live according to the flesh, you will die. But if by the Spirit you put to death the misdeeds of the body, you will live. For those who are led by the Spirit of God are the children of God. The Spirit you received does not make you slaves so that you live in fear again. Rather, the Spirit you received brought about your adoption to sonship. And by him we cry, Abba, Father. The Spirit himself testifies with our spirit that we are God's children. Now, if we are children, then we are heirs of God and co-heirs with Christ, if indeed we share in his sufferings, in order that we may also share in his glory. ஆகையால் சகோதரரே, மாமிசத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாமிசத்திற்கு கடனாளிகள் அல்ல. மாமிசத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடியே திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடும் பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே தம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே.
தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். So in this passage we have what can be done through the Holy Spirit. Can you hear me? Yes, can hear that. Okay. So in this passage we are looking at what can be done through the Holy Spirit. இந்த பகுதியை நம்ம வாசிக்கும் பொழுது okay, one, freedom from the law of sin and death. Because the Holy Spirit enables me to overcome this. ஒன்று என்ன பார்க்கிறோம் என்றால் பாவமும் மரணம் என்று சொல்ல பிரமாணத்தில் இருந்து நமக்கு விடுதலை உண்டு. காரணம் ஆவியானவர் இதை மேற்கொள்ள நமக்கு அந்த வல்லமையை கொடுக்கிறார். So we can live a Christian life because of the Holy Spirit. Is Pastor Gideon there or is okay, I'll carry on explaining Tamil. Once he's in, let me know. He's coming in. Requirements of the law are fully met. Coming in. Okay, requirements of the law are fully met. As I explained earlier, Christ has met the requirements of the law. So in him, we have also fully met what the law required in order to be righteous. சொன்ன போல கிறிஸ்து இந்த பிரமாணம் என்ன கேட்கிறதோ எது எதிர்பார்க்கிறோம் நீதிமான இருக்க அதெல்லாம் அவர் செய்து முடித்துட்டார். ஆக கிறிஸ்துவுக்குள் நாமும் எப்படி இருக்கிறோம்? ஏதோ நாம் நியாயப்பிரமாணத்தை ஃபுல்லா ஃபாலோ பண்ண மாதிரி இருக்கிறது. அவர் செஞ்சிட்டாரு, அவருக்குள் நமக்கும் அந்த blessing வருகிறது. Now we can set our mind on the Holy Spirit and do what the Holy Spirit wants us to do. இப்பொழுது நம் சிந்தையை இப்படியாக பரிசுத்தாவின் மீது வைக்க முடியும். பரிசுத்தாவியானவர் நாம் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதன்படி நாம் செய்ய முடியும். We have life. Now life is not just talking about physical life, because even those who are not accepted have life. It talks about the quality of life and the kind of life that we have. Life is relationship with God. ஜீவன் என்று சொல்லும் பொழுது சரீரபூர்வமான வாழ்க்கை அல்ல, மற்றவர்களைப் போல சாதாரண வாழ்க்கை வாழ்வதல்ல. கிறிஸ்துவோடு எப்படிப்பட்ட ஐக்கியத்திலும் ஜீவியத்திலும் வாழ்க்கையிலும் நாம் இருக்கிறோம் என்று சொல்லி அதை குறித்து பேசுகிற காரியமாய் காணப்படுகிறது. Remember John chapter 17 verse 3, the Lord will say, knowing you is eternal life. யோவானில் வாசிக்கும் பொழுது யோவான் சொல்லுவார், உம்மை அறிவதே நித்திய ஜீவன் என்று சொல்லி அவர் சொல்லுவார். So the word life and death have different meanings. ஆகினாலே ஜீவனும் மரணம் என்று சொல்லும் போது அதற்கு வேற அர்த்தம் கூறியதா இருக்கிறது. Okay, so we really have life, if you like, relationship with God. Now we can have it. Why? Being in Christ. இப்பொழுது நமக்கு ஜீவன் இருக்க முடியும், அதாவது இயேசு கிறிஸ்துவோடு நல்ல உறவு இருக்க முடியும். ஏனென்று சொன்னால் கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கிறபடினாலே. Life to our mortal bodies, what does that mean? அழிவுள்ள சரீரத்துக்கு ஜீவன் என்று சொல்லும் பொழுது அதனுடைய அர்த்தம் என்ன? Our bodies are mortal, it's going to die. It is dying now, it is decaying, and it will end up in physical death. நம்முடைய சரீரமானது இப்பொழுது பார்க்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய சரிவை அல்லது அழிவை காண்டு கொண்டிருக்கிறது. பின்பு பார்க்கும் பொழுது நித்திய மரணத்துக்குள் அது போவோம் என்று சொல்லி நாம் கவனிப்போம். Now it cannot mean giving life to our mortal bodies means physically we will never die, because the one who wrote this, Apostle Paul, is dead. அதாவது ஜீவன் என்று சொல்லும் பொழுது சரீரபூர்வமான காரியம் அல்ல. ஏனென்று சொன்னால் பவுலடிகள் எழுதின பவுலடிகளை பார்க்கும் பொழுது அவர் மரித்தவராய் காணப்படுகிறார். All the apostles, all the Christians have all died.
எல்லா அப்போஸ்தலர்களும் எல்லா கிறிஸ்தவர்களும் மரித்து போயிருக்கிறார்கள். So it cannot mean giving life to the mortal body means you can keep on living physically and you will not experience that. Cannot be that meaning. அதனுடைய அர்த்தம் என்று சொல்லும் பொழுது நம்மளுடைய இந்த அழிவான சரீரம் அல்லது அழிவுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சரீரமானது அதற்கு ஜீவன் கொடுக்கும் பொழுது நித்தியமாய் மரணம் இல்லாமல் வாழவும் என்று சொல்லி பொறுத்த காரியம் அல்ல. இந்த சரீரம் நிச்சயமாக மரணத்தை காணும். We read in the book of Hebrews that it's appointed for all men to die. எபிரேயர் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், ஒவ்வொரு மனுஷனுக்கும் மரிக்கக்கூடிய காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி. This body, Paul talks about in another place, I think, if I'm not mistaken, 2 Corinthians, I think, and Paul talks about how the outer man, the body is decaying. 2 கொரிந்தியர் புஸ்தகத்தில் பவுலடிகள் இப்படியாக இந்த வெளியபூர்வமான இந்த சரீரமானது எப்படி கொஞ்சம் கொஞ்சம் அழிவை காண்கிறது என்று சொல்லி அவர் சொல்லி இருக்கிறார். So it cannot mean here. Okay, it cannot mean here because Paul himself says that in another place. ஆகினாலே இங்கே பார்க்கும் பொழுது வேறொரு காரியமும் மற்றொரு இடத்துல வேறொரு காரியம் சொல்லி இருக்க முடியாது. பவுல் அடிகள் வேறு இடத்திலும் இப்படியாக சரீரம் அழிவை காணும் என்று சொல்லி அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். Elsewhere, Paul also describes the body as the body of sin. ஆகினால் தான் பவுல் அடிகளை பார்க்கும்போது சரீரத்தை பார்க்கும் பொழுது பாவத்தினுடைய சரீரம் என்று சொல்லி அவர் சொல்லுவார். If you look at the next point, misdeeds of the body. அடுத்ததை பார்க்கும் பொழுது சரீரத்தினுடைய தவறான செயல் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். So life is given so that the misdeeds of the body, what this body likes, we can overcome it and live the life that God expects us to live. ஜீவனுள்ள இந்த மரணத்துக்குரிய சரீரத்தை பார்க்கும் பொழுது இந்த தவறான செயல்பாட்டிலிருந்து அது வெளியேற்றும்படியாக ஜீவன் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இங்க சொல்லப்படுகிறது. So my mortal body is given life to overcome its wrong desires. இந்த அழிவுக்குரிய சரீரத்துக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்ட வல்லமை கொடுக்கப்பட்டு எதற்கு என்று சொன்னால் நம்முடைய தவறான செயல்களை மேற்கொண்டு செல்லும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. And we Sorry Dad, I lost you. Line கொஞ்சம் பேட்டா இருக்கு. now become sons of God. இப்பொழுது தேவ புத்திரர்களாக ஆகியிருக்கிறோம். And with Christ is the heir, the one who will inherit everything the Father has. With Christ we become co-heirs. கிறிஸ்து சுதந்திரவாளியாய் இருக்கிறார். நாம் கிறிஸ்துவோடு சேர்ந்து அவரோடு கூட வருகிற சுதந்திரவாளியாய் நாம் இருக்கிறோம். What are we going to inherit? நாம் எதை சுதந்திரிக்க போகிறோம்? There are a few things. One of it is many times we are warned, like Galatians 5, Ephesians 5, if we don't live our life as we ought to live, we may not inherit the kingdom of God. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம், எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் எச்சரிக்கை தொடுக்கப்பட்டிருக்கிற போல அநேக தடவை எச்சரிக்கை தொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னவென்று சொன்னால் நாம் வாழ வேண்டிய வாழ்க்கை போல நாம் வாழாமல் போவோம் என்று சொன்னால் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டோம் என்று சொல்லி இங்கே வசனம் நமக்கு எச்சரிக்கை தொடுக்கிறது. So Christ has inherited the kingdom. He'll come back as the King of Kings and rule on this earth, establishing the kingdom of God. If you and I want to be a part of it, if we want to be co-heir with him, it matters how we live our lives. இயேசு கிறிஸ்துவரை பார்க்கும் பொழுது
இந்த உலகத்தினுடைய ராஜ்யத்தை அவர் சுதந்திரித்திருக்கிறார். அவர் மீண்டுமா இந்த உலகத்துக்கு வந்து உலகத்தை அரசாள போகிறார். நீங்களும் நானும் அந்த அரசாட்சியின் கீழ் இயேசுவோட ராஜ்யத்துக்குள் இருந்து அவரோடு கூட நின்று அரசாள வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்படி வாழுகிறோம் அது மிக முக்கியமான பொருளாகும். From 18 to 27, we see the results of sanctification. 18வது வசனத்திலிருந்து 27ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது சுத்திகரிப்பினுடைய அதனுடைய காரியம் என்ன என்று சொல்லி நாம் தொடர்ந்து காரியங்களை பார்க்க முடியும். What else can we expect in the future? எதிர்காலத்தில் நாம் என்ன எதிர்பார்க்க முடியும்? Now, we as Christians are waiting for the Lord to return. கிறிஸ்தவர்களா இருக்கிற நாம் நிச்சயமாய் கர்த்தர் மீண்டுமாய் வர வேண்டும் என்று சொல்லி நாம் காத்து கொண்டிருக்கிறோம். When we think of salvation, we all think about our salvation, personal salvation. ரட்சிப்பு என்று சொல்லும் பொழுது எப்பொழுதுமே நம் சொந்த ரட்சிப்பை குறித்து தான் நாம் நினைப்போம். But don't forget, Christ is going to redeem, take back everything, not just human beings, everything, the entire universe, he is going to take it. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்து மீண்டுமாய் வரும் பொழுது மனுஷர்களை மாத்திரமல்ல முழு அண்டாசரசரங்களையும் அவர் எடுத்துக்கொள்ள போகிறார். Creation itself is waiting for the Creator to return. சிருஷ்டிப்பை பார்க்கும் பொழுது சிருஷ்டிகர் வர வேண்டும் என்று சொல்லி காத்திருக்கிறது. Let's read from verse 19 to 22 and see how creation is groaning to be liberated. 19லிருந்து 22ஆம் வசனம் வரை வாசிக்க கேட்போம். நாம் கவனிப்போம், இந்த சிருஷ்டிப்பானது அது விடுதலையாக்கப்பட எப்படி வாஞ்சியோடு காத்திருக்கிறது என்று சொல்லி கவனிப்போமாக. For the creation waits in eager expectation for the children of God to be revealed. For the creation was subjected to frustration not by its own choice, but by the will of the one who subjected it, in hope that the creation itself will be liberated from its bondage to decay and brought into the freedom and glory of the children of God. We know that the whole creation has been groaning as in the pains of childbirth right up to the present time. மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. அதென்னென்றால், சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடே அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலே மாயைக்கு கீழ்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. In verse 18, Paul talks about our present suffering cannot be compared to the future glory that we will have. 18வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது பவுலடிகளை பார்க்கும் பொழுது எதிர்காலத்தில் வரப்போற மகிமைக்கும் இன்றைக்கு காணப்படுகிற உபத்திரத்துக்கும் அது ஒப்பீடு செய்ய முடியாது என்று சொல்லி பவுலடிகள் சொல்லுகிறார்கள். And in talking about that, he's not only telling us that it's for us, he talked about creation is also waiting for it. அவர் சொல்லும் பொழுது நமக்காக மாத்திரமல்ல, இந்த முழு சிருஷ்டிப்பும் தவித்து ஏங்குகிறது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். So creation is waiting for liberation. இந்த சிருஷ்டிப்பானது விடுதலைக்கு என்று சொல்லி தவித்து காத்து கொண்டிருக்கிறது. What are we waiting for as Christians? கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் எதற்காக காத்து கொண்டிருக்கிறோம்? Let's see from verse 23 to 25. 23லிருந்து 25 வரைக்கும் வாசித்து நாம் கேட்போமாக. Not only so, but we ourselves who have the first fruits of the Spirit groan inwardly as we wait eagerly for adoption to sonship, the redemption of our bodies. For in this hope we were saved. But hope that is seen is not hope at all. Who hopes for what they already have? But if we hope for what we do not yet have, we wait for it patiently. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடியே இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் 23 அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலனை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பராகிய புத்திர சுவிகாரம்
வருகிறதற்கே காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவதென்ன? நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோட காத்திருப்போம். We are waiting for the redemption of our bodies. நம்முடைய சரீரத்தினுடைய மீட்புக்கு என்று சொல்லி நாம் காத்திருக்கிறோம். That's when, or that will take place at the resurrection when Jesus returns. அது எப்பொழுது நடக்கும் என்று சொன்னால் உயிர்த்தெழுந்து நடக்கிறோம். இயேசு கிறிஸ்து வரும்பொழுது, உயிர்த்தெழுந்தும் பொழுது அது நடக்கும். See, one of the main hopes that's given to us when you look at the writings of the New Testament is resurrection. ஒரு பெரிய நம்பிக்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. விசேஷமாக புதிய ஏற்பாட்டினுடைய எழுத்துக்களை நீங்கள் கவனிக்கும் பொழுது நமக்கு இந்த மீட்பு என்று சொல்லுகிற காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. We hear about resurrection mostly during funerals. அநேக பார்க்கும் பொழுது உயிர்த்தெழுதை குறித்து எப்பொழுது நாம் கேள்விப்படுகிறோம் என்று சொன்னால் ஒரு மரண சவத்துக்கு நாம் போகும் பொழுது அங்கே நாம் கேள்விப்படுகிறோம். But if you look wherever the Apostle Paul went, he spoke about resurrection. ஆனால் பவுலடிகளை பார்க்கும் பொழுது அவர் எங்கே சென்றாலும் இந்த உயிர்த்தெழுதலை குறித்து பேசுகிறதை நாம் கவனிக்க முடியும். In Hebrews 6:1 and 2, we have the elementary teachings of Christ, where 6 doctrines are mentioned. One of the 6 elementary teachings of Christianity is resurrection. நீங்கள் எபிரேயர் புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது 6 காரியங்களை இயேசு அங்கே சொல்லுகிறதை பார்க்கும் பொழுது விசேஷமாக இந்த 6 காரியங்கள் ஒரு காரியம் அடங்கின காரியம் என்னவென்று சொன்னால் உயிர்த்தெழுதல். The hope of the resurrection was a strong hope among the early Christians, and it should be our hope as well, although we don't hear much it except when a funeral comes. ஆரம்ப கிறிஸ்தவர்களுக்கு பார்க்கும் பொழுது இந்த உயிர்த்தெழுதினுடைய நம்பிக்கை ஒரு பெரிய காரியமாய் அல்லது முக்கிய காரியமாய் கருதப்பட்டிருந்தது. இன்றைக்கு பார்க்கும் பொழுது நம் மரணத்தின் போதுதான், மரணத்தில் நின்றுதான் இந்த காரியத்தை நாம் செவிமடுக்கிறோம். The hope of the Christian is death is not the end. We will be resurrected. We will have a glorified body. கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை என்னவென்று சொன்னால் மரணமானது முடிவு அல்ல, நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, நமக்கு ஒரு அதாவது மறுரூபமாக்கப்பட்ட மகிமையின் சரீரம் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி. Now we are already redeemed, past tense. At the same time, we are waiting for a future redemption. And what is that future redemption we are waiting for? Where our salvation will come to completion, the redemption of our bodies at the resurrection. நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம், அது கடந்த காலமாய் காணப்படுகிறது. ஆனாலும் எதிர்காலத்துக்கு நாம் ஒரு காரியத்தை காத்து கொண்டிருக்கிறோம். சரீரத்தினுடைய மீட்புக்கு நாம் காத்து கொண்டிருக்கிறோம். In verse 23, as we still waiting for, looking forward to the future, in this hope we were saved. Verse 24. One is future tense, one is past tense. ஒரு 23ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது இந்த மீட்புக்காக காத்திருக்கும் பொழுது அல்லது காத்திருக்க வண்ணமாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 24வது வசனத்தில் பார்க்கும் பொழுது இந்த நம்பிக்கையில் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அல்லது மீட்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி முடிந்த காலம் என்று சொல்லி 24ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. Verse 23, future redemption. Verse 24, past redemption. 23ஆம் வசனத்தில் பார்க்கும்போது எதிர்காலத்தில் வரப்போகிற ஒரு மீட்பை குறித்து சொல்லுகிறது. 24வது வசனமோ கடந்த காலத்தினுடைய நடந்து முடிந்த காரியத்தினுடைய மீட்பை குறித்து பேசுகிறது. Remember from our earlier lessons, salvation is a journey. There is a beginning, a starting point, the salvation past. We are now on our journey, salvation present, and we will reach our destiny. That's the completion of our salvation at the resurrection.
பாடத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து நாம் கவனித்திருக்கிறோம். என்னவென்று சொன்னால், நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அல்லது மீட்கப்பட்டிருக்கிறோம். அது நம்முடைய கடந்த காலமாய் பட்டிருக்கிறது. இப்பொழுது நாம் தொடர்ந்து நம்முடைய ரட்சிப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது நிகழ்காலமாய் இருக்கிறது. பின்பு நம்முடைய ரட்சிப்பு முடிவடைகிற நாளம் அல்லது அது அது சரியாக நடக்கிற காரியம், கடைசி காரியம் எங்கவென்று சொன்னால் எதிர்காலத்தில் நாம் மறுபடியும் மீட்கப்பட போகிறோம் என்று சொல்லி அதன் முடிவை நாம் பார்க்க போகிறோம். One of the mistakes some people make is to choose verses that talks about past salvation and say, you see, already saved, already justified, all done. You don't have to worry. That's only the start. சில சமயத்தில் தவறான ஒரே வசனத்தை எடுத்து அவர் கோடி காட்டி பேசுவார்கள். கவனிங்க, எல்லாம் முடிந்து விட்டது, நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம், எல்லாம் செயலாக்கப்பட்டு விட்டது என்று சொல்லுவார்கள். ஆனாலும் தொடர்ந்து நடைபெறுகிற காரியத்தை அவர்கள் காண மறுப்பார்கள். And then instead of living the journey the way we should live, the way a Christian should live, people think it doesn't matter how you live because already done, already justified, already passed. And they don't continue their journey as a Christian. நாம் இந்த கிறிஸ்துவ பயணத்தில் பார்க்கும் பொழுது தொடர்ச்சியாக ஆட்கள் என்ன நினைத்துக் கொள்வார்கள் என்று சொன்னால், இதெல்லாம் கடந்த காலம், எல்லாம் முடிந்து விட்டது, எல்லாம் நடந்து விட்டது, எப்படி வேணுமெல்லாம் வாழலாம் என்று சொல்வார்கள். ஆனாலும் இப்பொழுது தற்போதைய வாழ்க்கையை நாம் எப்படி வாழ்கிறோம், அது மிக முக்கியமான காரியம் என்று சொல்லி அது கருத மறுத்து விடுகிறார்கள். And so they'll come to church, but their thought system, their speech system, the way they live is contrary to the rest of the teaching of the New Testament. சபைக்கு வருவார்கள், ஆனாலும் அவருடைய வார்த்தைகள், அவர்களுடைய வாழ்க்கையினுடைய நடைமுறைகள், செயல்களை பார்க்கும் பொழுது புதிய ஏற்பாடு நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறாரோ அதற்கு முரண்பாடாக தான் வாழ்வார்கள். When Paul tells the church, if you live like this, you will not inherit the kingdom. Some will come and say, you don't worry about that. Look at this verse. No condemnation in Christ Jesus. Look at this verse. We are already satisfied. We are already justified. Look at this verse. We are already saved. And you can live your life in sin. Don't worry. All taken care of. As if God is just going to close his eye. That is a wrong conclusion. That's a wrong teaching. பவுலடிகள் இடத்தில் வரும் பொழுது பவுலடிகள் இப்படியாக, நீங்கள் வாழ்க்கையை எப்படி வாழ்கிறீர்கள் அது முக்கியமான பொருளாகும், ஏனென்று சொன்னால் ஆக்கினை தீர்ப்புக்குள் தீர்க்கப்படுவீர்கள் என்று சொல்லும் பொழுது சில ஆட்கள் பவுலடிகள் இடத்தில் சொல்லுகிறார்கள், என்னவென்று சொன்னால், கவனிங்க, வசனமானது இப்படி சொல்லுகிறது, நாம் இப்படியாக நமக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை, நாம் நீதிமானாக்கப்பட்டு விட்டோம், ஆகினால எப்படி வேணாலும் வாழலாம் என்று சொல்லி அவர்கள் சொல்லி முடிப்பார்கள். அப்படி அல்ல, நாம் தற்போதைய இப்பொழுது வாழ்கிற காரியம் அந்த காரியத்துக்கு ஏற்பதா இருக்கிறதா என்று சொல்லி அதில் முக்கியத்துவம் செலுத்த வேண்டுமாய் காணப்படுகிறது. Remember, we read Romans 11 earlier. If you continue the kindness, if not, you'll be cut off. ரோமர் 11ஆம் அதிகாரத்தில் ஆரம்பத்தில் நாம் வாசித்தோம், என்னவென்று சொன்னால், இப்படிப்பட்ட வாழ்க்கையில் நாம் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டோம் என்று இருப்போம் என்று சொன்னால் நாம் பட்டு விடுவோம் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. If your journey, the path of your journey is wrong, your destination will be wrong. நம்முடைய பயணத்தின் பாதையானது தவறாய் இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய இலக்கமானது தவறாய் போய்விடும். So we may have started our journey right. We have been justified. We have been saved. Praise God. But if your journey is going to be wrong, then your destination is going to be somewhere else. ஒருவேளை நம்முடைய பயணத்தின் ஆரம்பத்தை சரியாக நாம் கவனித்து ஆரம்பித்திருப்போம், நான் நீதிமானாக்கப்பட்டு நான் இப்படியாக சுத்திகரிக்கப்பட்டு விட்டேன் என்று சொல்லி நாம் ஆரம்பித்து விட்டிருப்போம். ஆனாலும் பயண பாதையிலே நாம் தவறான பாதையை நாம் எடுப்போம் என்று சொன்னால், தவறான செயலுக்குள் ஈடுபடுவோம் என்று சொன்னால், தவறான இலக்கத்துக்கு போய் நாம் சென்று விடுவோம். So now we have been liberated, we have been set free. Let's make sure we live a liberated life so that we will see the hope of our salvation, redemption of the body. நாம் இப்படியாக சுயாதீனமாக்கப்பட்டிருக்கிறோம், விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். ஆகினாலே இந்த சுயாதீனம் உள்ள விடுதலையான வாழ்க்கையில சரியா வாழ்வோம். எப்படிப்பட்ட நம்பிக்கை என்று சொன்னால், நம் சரீரமானது கடைசி நாளில் மீட்கப்படும் என்று சொல்லி நம்பிக்கையோடு நாம் வாழ்வோமாக. Meantime, we have help in the present.
இப்பொழுது நமக்கு பார்க்கும் பொழுது நமக்கு உதவி இருக்கிறார். We will look at that help in the next lesson. இந்த உதவியை குறித்து அடுத்த பாடத்தில் நாம் கவனிப்போமாக. God bless you. See you in the next lesson. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த பாடத்தில் நாம் கவனிப்போமாக.